Hi friends, welcome to Crack With Me YouTube channel. இன்றைக்கி நம்ம SSC CGL 2024 Tier 2 ஓட Day 1 Shift 2க்கான மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா, a cube plus b cube plus c cube minus 3abc equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவையும் இந்த கொடுத்துருக்க சம்மையும் 1 to 1 மேட்ச் பண்ணிங்கன்னா இந்த 8.3 தான் a, இந்த 9.2 தான் b, இந்த 6.1 தான் c. இப்போ மேட்ச் பண்ணுங்கள். a cube plus b cube plus c cube minus 3abc இருக்குங்களா? அப்படியே டினாமினேட்டரில் பாருங்கள். இங்கே a ஸ்கொயர், இங்கே இருக்க b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca இருக்கா? அப்போது இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? a cube plus b cube plus c cube minus abc 3abc divided by a square plus b square plus c square minus ab minus bc minus ca. இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? a plus b plus cக்கான வேல்யூவாக இருக்கும். அப்போது இது எல்லாமே டோட்டலாக கட் ஆச்சுன்னா என்ன வரும்? a plus b plus c தான் ஆன்சர். a என்னது 8.3, b என்னது 9.2, c வந்து 6.1. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 6 யூனிட் டிஜிட்டில் 6 மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். என்ன வருது? 6, 8 + 9 17, 17 + 6 வந்து 23, 17 + 6 23. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். சிம்பிளிஃபிகேஷனில் இருந்து 21 minus 4.9 divided by 7 plus 3.9 into 0.4 plus 0.9. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 7 4.9 அடித்தா 0.7 வருமா? ஓகே, 21 minus 0.7 plus 3.9 into 0.4 plus 0.9. இப்போ பாருங்கள் பேலன்ஸ் இருக்கிறது. இந்த 0.7ம் இந்த 0.9ம் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 21 மைனஸ் பண்ணால் ப்ளஸ் 0.2 இருக்குமா? இப்போது இதை பாருங்கள், இந்த ரெண்டு டேர்மை பாருங்கள், மல்டிப்ளிகேஷன். இப்போது 3.9 இன்ட்டு 0.4 இதை மல்டிப்ளை எப்படி பண்ணலாம்? நம்ம 39 இன்ட்டு 4னே பண்ணலாம். என்ன வரும்? 120 ப்ளஸ் ஒரு 36 வருமா? அப்போ என்ன வரும்? 156. என்ன வரும்? 156 வரும். 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே பாயிண்ட் இருக்கிறதால 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சோன்னா அதுதான் ஆன்சராக இருக்கும். 1.56 இருக்கும். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஆட் பண்ணிடலாமா? 21 ப்ளஸ் 0.2 என்ன வரும்? 21 ப்ளஸ் 0.2 அப்புறம் 1.56ன்னு இருக்குமா? இங்கே 6 7 2 2. அப்போது என்ன ஆன்சரு? 22.76 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். நெக்ஸ்ட் சம் வந்து வித்தவுட் டூயிங் ஆக்சுவல் டிவிஷன் ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் த கிவன் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 9. இப்போது ஒரு சர்டன் நம்பர் 9ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதான் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? சம் ஆஃப் டிஜிட் ஒன்று ஈக்குவல் டு 9ஆக இருக்கணும், இல்லை மொத்தமாக கேன்சல் ஆகிட்டு ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அதுதானே சம் ஆஃப் டிஜிட் எல்லாம் ஆட் பண்ணும் போது ஒன்று ஈக்குவல் டு 9 இல்லைனா 0வாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க நம்பர் எல்லாமே நம்ம ரிமைண்டர்னு கன்சிடர் பண்ணணும் 9 வச்சு டிவைட் பண்ணுறப்போ. ஓகே, இப்போ அதுபடி இப்போ என்ன 2 8 7 3 5 4 2 9 இந்த நம்பர் 9ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ ரிமைண்டர் வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 9 கேன்சல் ஆகிடுமா? 5 + 4 9 கேன்சல் ஆகிடுமா?
7 + 2 9 கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்க நம்பர் என்ன? 8 + 2 10, 10 + 3 13, 13 இருக்குமா? 13 9 டிவைட் பண்ணால் எவ்வளோ ரிமைண்டர் வரும்? 4 வருமா? இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம்னா 1 + 3 = 4 இப்படின்னும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கான ஆன்சர் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ person earns 16,000 rupees per month, spend 80% of his income and saves remaining amount. If his income increased by 20% and expenditure by 10%, find the percentage increase in savings. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ். இந்த சம்முக்கு ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த 16,000 வேல்யூ தேவைப்படாது. அது இல்லாமல் கூட நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போது ஒருத்தரோட இன்கம் வந்து 100 rupees இருக்குன்னு வச்சுக்கலாம். அவர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு? 80 அவரோட எக்ஸ்பென்ஸாக இருக்குது. அப்போ சேவிங்ஸ் மிச்சதெல்லாம் சேவிங்ஸில் போது 20 சேவ் பண்ணுறாரு. இப்போ என்ன ஆகுது? இஃப் இஸ் இன்கம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%ன்னு சொல்கிறாங்களா? அப்போ அவரோட இன்கம் 100லேருந்து 20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ வரும்? 120 ஆகுமா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க? அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பை 10%, எக்ஸ்பெண்டிச்சரும் 10% இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பெண்டிச்சர் 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ வரும்? 88 ஆகுமா? இது எப்படி சொல்கிறேன்னா 80யோட 10% என்ன? இப்படி தானே கண்டுபிடிப்போம். 80 × 10/100, 2 0க்கு 2 0 கேன்சல், அப்போது 8. அப்போது 80யோட 10% 8, அப்போது +8 88 ஆகும். இப்போ சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும்? இப்போது அவரோட இன்கம் வந்து 120, அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 88. அப்போது அவரோட சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும்? இது ரெண்டுத்துலேருந்து மைனஸ் பண்ணால் சேவிங்ஸ் கிடைக்குமா? 120 - 38 எவ்வளோ வரும்? ஒரு 12 + ஒரு 20 32 இருக்குமா? ஓகே. இப்போது ஃபஸ்ட்டை கம்பேர் பண்ணுறதை விட இப்போ எவ்வளோ அதிகமாக சேவ் பண்ணுறாரு? 12 ரூபாய் அதிகமாக சேவ் பண்ணுறாரு. எதுலேருந்து? 20லேருந்து. இன்ட்டு 100 பண்ணால் நம்மளுக்கான சேவிங்ஸோட இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கிடச்சிருமா? 20 × 5 வந்து 100. 12 × 5 என்ன வரும்? 60% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, 60% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். If sum of 5,000 is taken at a simple interest of 15% per annum for 3 years and another sum 8,000 is taken at the simple interest of 12% per annum for 4 years, what is the positive difference of interest paid? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 5,000 15% per annum 3 வருஷத்துக்கும் 8,000 12% 4 இயர்ஸுக்கும் இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்ல, அந்த ரெண்டு தனித்தனி இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? அதுவும் பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து 8,000 எடுத்துப்போம். 8,000 எவ்வளவு இயர்ஸ்க்கு? 4 இயர்ஸ் இன்ட்டு 12% மைனஸ் 5,000 இன்ட்டு 15% எத்தனை வருஷத்துக்கு? 3 இயர்ஸ்க்கு. ஓகே, இப்போ இதெல்லாமே நம்ம மைனஸ் பண்ணுவோமா? கேன்சல் பண்ணால் இந்த 2 0க்கு இந்த 2 0, இந்த 2 0க்கு இந்த 2 0. கரெக்டாக? இப்போ பாருங்கள், யூனிட் டிஜிட் செக் பண்ணுங்கள். யூனிட் டிஜிட்டில் இங்கேயும் 0 தான் வரும். 0 × anything 0 மைனஸ் இங்கேயும் 0 தான் இருக்குது. 0 × anything 0. அப்போ என்ன வரும்? கண்டிப்பாக யூனிட் டிஜிட்டில் நம்மளுக்கு வந்து 0 தான் இருக்கணும். அப்போ இது மட்டும்தான் ஆன்சர். நம்ம இதுக்கு மேலே ஃபர்தராக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேணும்னா நம்ம இப்போது இந்த கொஸ்டினை ஓகே ஃபுல்லாக சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த 2 0க்கு 2 0 கட் ஆகிடுச்சா? இப்போ என்ன வரும்? 4 × 12 எவ்வளோ வரும்? 48 வருமா? 48 × 80 மைனஸ் இப்போ 15 × 3 என்ன வரும்? 15 × 3 வந்து 45 × 15 வருமா? ஓகே,
48 into 8 என்ன வரும் டிவைட் பண்ணால் 8 8s are 64 8 4s are 32 32 plus 6 வந்து 38 இந்த 0 வந்துருமா மைனஸ் 45 into 5 200 225 வரும் 225 மைனஸ் ஓகே இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணால் மைனஸ் பண்ணால் 0 14 minus 5 என்ன வரும் 9 வருமா 9 இங்கே 7 இருக்கும் 7 minus 2 என்ன வரும் 5 1 1590 தான் நம்மளுக்கான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் சம் போயிடலாம் Madhav purchased an item for 42,000 and sold it at a loss of 20%. With that amount, he purchased another item and sold it at a gain of 30%. What is his overall gain in rupees ன்னு கேட்டிருக்காங்க இப்போது மாதவ் கிட்ட 42,000 இருக்குது கரெக்டாக அதிலிருந்து அவர் 20% லாஸ்க்கு விற்றுருக்கார் அப்போது ஆக்சுவலாக எவ்வளோக்கு விற்றுருப்பார் 80%ல் விற்றுருப்பார் கரெக்டாக இப்போது இந்த அமௌண்ட்டை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு 130 அதாவது 30% கெயினுக்கு விற்கிறார் அப்போ அது என்ன ஆகிடும் 130 ஆகிடுமா இப்போ இதுதான் என்னன்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க இது சிம்பிளிஃபை பண்ணி ஓகே இந்த 4 ஜீரோக்கு 4 ஜீரோ நம்ம கட் பண்ணிடலாம் 8 into 13 80 ப்ளஸ் ஒரு 24 104 வருமா 80 plus 24 104 okay 420 into 104 வருமா இதை நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன வருது 0 8 16 0 0 0 நெக்ஸ்ட்டு 0 2 4 வருமா ஓகே 0 8 6 3 4 கரெக்டாக இப்போ என்ன பண்ணலாம் இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது 43680 இன்ட்டு 4200 இதுதானே அவருடைய இனிஷியலு அப்போது இவ்வளோ ரூபா அவருக்கு கிடச்சிருக்கு இதுதான் அவருடைய இனிஷியல் அப்போ அவரோட ப்ராஃபிட் டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ 861,680 தான் அவருக்கான ப்ராஃபிட் இன் ருபீஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் market price of an article is 26% more than its cost price and a discount of 32 is given what will be its loss percentage இப்போது market price இப்போ cost price market price selling price ஓகேவா காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம 100ன்னு எடுத்துக்கலாம் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க 26% மோர் தென் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இப்போ எவ்வளோ வரும் 126 வருமா இஃப் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 32% இஸ் கிவன் வாட் வில் பி தி லாஸ்ட் பர்சன்டேஜ் இப்போது இந்த 126ல் 32% டிஸ்கவுண்ட் அப்போது ஆக்சுவலாக எவ்வளோ பர்சன்டேஜ் விற்றுருப்பாங்க 100 minus 32 என்ன வரும் 70 ஒரு 68% வருமா 68% இதுதான் என்ன ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் இப்போது செக் பண்ணால் 126 into 68 மல்டிப்ளை பண்ணலாமா 126 into 68 என்ன வரும் 6 8s are 48 6 2 8 2s are 16 16 plus 4 வந்து 20 8 1s are 8 10 6 6 are 36 6 2s are 12 12 plus 3 15 5 1 remainder 6 1s are 6 plus 1 7 8 6 5 8 அப்போது ஆக்சுவலான செல்லிங் ப்ரைஸ் என்னது 8568 தான் 85.68 85.68 இப்போ ஆக்சுவலாக லாஸ்ட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் கரெக்டாக அப்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து 85
என்ன வரும்? இது நம்ம யூனிட் டிஜிட் வச்சு கண்டுபிடிச்சாலே தெரிஞ்சிடும். எல்லாமே ஆன்சரே இங்கே வந்து என்ன வரும்? 10ன்னு வரும். 10 மைனஸ் இது வந்து 10 மைனஸ் 8 வந்து 2ன்னு முடியும். அப்போ யூனிட் டிஜிட்டில் 2 இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், இது மட்டும்தான். அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மைனஸ் பண்ணிங்கனாலும் 14.32 தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். எக்ஸ் வேரிஸ் இன்வர்ஸ்லி ஆஸ் ஒய் and x equal to 2 when y equal to 6. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா x inversely proportional to y அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா x வந்து 2 இருக்குமா, x equal to 2 when y equal to 6ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, x equal to 2 இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலில் நம்ம ஈக்குவல் டு எப்படி மாற்றலாம்னா ஒரு கான்ஸ்டண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி மாற்றலாமா, கான்ஸ்டன்ட் டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கான்ஸ்டண்ட்டோட வேல்யூ என்னது, 6 2s are 12. கான்ஸ்டண்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு வந்து 12. இப்போ நம்மக்கிட்ட கேட்குறது when the value of y, இப்போ வேல்யூ ஆஃப் y என்ன கேட்குறாங்க, when x equal to 3. இப்போது இதே இடத்துல x equal to 3 இருக்கிறப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. x equal to 3 ஈக்குவல் டு நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டு டிவைடட் பை ஒய் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்மளுக்கு கேவோட வேல்யூ தெரியும்ல, கேவோட வேல்யூ என்னது 12 டிவைடட் பை ஒய். இந்த 3 இதில் அடித்தா 4 வருமா, அப்போது ஒய்யோட வேல்யூ என்ன வந்துடும், ஈக்குவல் டு 4. இந்த ஒய் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஒய்யோட வேல்யூ 4. அதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். 7 years ago, Prachi was 4 times as older as daughter. இப்போது பிராச்சி பிஆர்னு எடுத்துக்கலாம், அவங்க டாட்டரை வந்து டின்னு எடுத்துக்கலாம். 7 years agoன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? 7 years ago, 7 years அதாவது -7 போட்டிருக்கேன். பிராச்சி வாஸ் 4 times as old as her daughter. அப்போ அவங்க டாட்டரை விட அவங்க 4 மடங்கு பெரியவங்களாக இருந்திருக்காங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி. 4 years from now. 4 years from nowனா என்ன, இப்போது இது வந்து நம்ம ப்ரெசண்ட்டாக எடுத்துக்கலாம். ப்ரெசண்ட்டிலிருந்து +4 அவங்க ரேஷியோ என்னவாக இருக்குது, 2.5 times as old as her daughter. அப்போது ப்ரெசண்ட்டில் அவங்க ஏஜ் 1 இருந்தால் இப்போ வந்து அவங்களோட பிராச்சியோட வயசு 2.5 times வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இந்த பாயிண்ட்டை நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இப்போ இது வந்து 2.5 வந்து என்ன ஆகிடும், 5 ஆகிடுமா. இப்போ இந்த 1.2 வந்து 2 ஆகிடும். அப்போ இங்கே 2வும் இங்கே 5வும் வந்துடும். கரெக்டாக? இப்போ செக் பண்ணுங்கள், இந்த -7 அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ +4 வருஷத்துக்கு வரையும் எத்தனை இயர் கேப் வருது, 11 years கேப் வருதா ப்ரெசண்ட்டிலேருந்து. அதாவது -7 yearsலேருந்து இப்போது ஃப்யூச்சரில் 4 year வரையும் 11 years கேப் வருது. இங்கே செக் பண்ணுங்கள், டாட்டருக்கும் ஒரே ஒரு யூனிட் தான் கேப் இருக்குது, பிராச்சிக்கும் ஒரே ஒரு யூனிட் தான் கேப் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இந்த 1 = 11 yearsஆக இருக்குமா. ஏன்னா இவங்களுக்கும் 1 தான் கேப் வருது, இவங்களுக்கும் 1 தான் கேப் வருது. அப்போ இந்த கேப்பில் ஃபில் ஆகுறது என்னது, 11 years. கரெக்டாக? அப்போ 1 = 11 years. அப்போது இவங்க 2 பேரோட 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க சம் என்னவாக இருக்கும், 5ஆக இருக்குமா. 1 = 11னா அப்போ 5 = என்ன வந்திருக்கும், 55ன்னு வந்திருக்குமா. கரெக்டாக? அதாவது 1 = 11, அதை நம்ம இந்த 1 × 5 பண்ணோன்னா 5 ஆகிடும். அப்போ இதே இடத்துல இங்கேயும் 5 பண்ணோன்னா 55ன்னு வந்துடுமா. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் பிராச்சி அண்ட் டாட்டர். அதாவது இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் கேட்டிருக்காங்க. இப்போது இந்த 5 யூனிட்டோட வேல்யூ வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. கரெக்டில்ல? இப்போது ப்ரெசன்ட் ஏஜ்னு கேட்குறாங்க. ப்ரெசண்ட்டில் பிராச்சி ஒரு +7 வயசு ஆட் ஆகிருக்கும், டாட்டருக்கும் ஒரு +7 years ஆட் ஆகிருக்கும். அப்போது டோட்டலாக 14 years 2 பேருக்கும் ஆட் ஆகிருக்கும். கரெக்டாக? அப்போ என்ன வரும், இங்கே வந்து 9 6 69 years அவங்க 2 பேரோட சம் என்னவாக இருக்கும்,
69 இருக்கும். அதுதான் நம்மளுக்கான ஆன்சர் 69. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். At present A is thrice as old as B. இப்போது A, B, C அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. A is thrice as old as B. அதாவது பியோட வயசு 1 இருந்தால் ஏவோட வயசு வந்து 3 இருக்கும். ஓகேவா? இப்போது C is 5 years elder than B. C வந்து என்னவா 5 years எல்டர்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இது 1 and 2ன்னு எடுக்காமல் எக்ஸ்ன்னு எடுக்கலாம். இவர் எக்ஸாக இருந்தால் இவர் வந்து 3x இருப்பார். ஏன்னா 3 times வந்து ஓல்டாக இருப்பார். இப்போ C வந்து 5 years older than B. அப்போ என்ன அர்த்தம்? பியை விட 5 வயசு பெரியவர்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? ஓகே. The sum of age of A, B and C is 75. அதாவது இவங்க 3 பேரோட ஏஜை கூட்டினா 75 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இது நம்ம எக்ஸோட வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? என்ன? 3x + x வந்து 4x, 4x + ஒரு x வந்து 5x, 5x + 5ன்னு இருக்குமோ? 5x + 5 ஈக்குவல் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 75 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? இந்த 5 எங்கே போச்சுன்னா என்ன ஆகிடும்? 70 ஆகிடுமா? அப்போது எக்ஸு என்ன இருக்கும்? 70 / 5ன்னு இருக்கும். 5ஆல் அடித்தா என்ன வரும்? 14 times வருமா? அப்போ x = என்ன? பியோட ஏஜ் இப்போ வந்து 14. இப்போது ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா எழுதலாம். இவரோட ஏஜ் 14, சி வந்து என்னது? எக்ஸ் + 5, அதாவது இவரை விட 5 வயசு பெரியவர். அப்போ இவருக்கு வந்து 19 இருக்கும். ஏ வந்து இவரோட 3 மடங்கு பெரியவர். அப்போது 14 × 3 வருமா? 14 × 3 என்ன வரும்? 30 + ஒரு 12 42 வருமா? ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவல் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? த ரேஷியோ ஆஃப் ஏஜ் ஆஃப் பி 5 years ago. அதாவது பி 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஏஜில் இருப்பார்? 9 இருப்பாரா? அதுலேருந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? த ஏஜ் ஆஃப் ஏ 3 years from now. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஏஜில் இருப்பாருன்னு கேட்குறாங்க. 5 years from nowனா இதுக்கப்புறம் வரப்போகிறது. 3 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட ஏஜ் என்னவாக இருக்கும்? 45 இருக்குமா? இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1:5 வருமா? அதுதான் நம்மளுக்கான ஆன்சர். 1:5. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Average temperature of a city for the first 16 days of January is 22 degrees Celsius. இப்போது ஜான்வரியில் மொத்தம் எத்தனை டேஸ் இருக்கும்? 31 டேஸ் இருக்கும். கரெக்டாக? அதில் ஃபஸ்ட்டு 16 டேஸ் வந்து 22 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 16 டேஸ் வந்து 22 டிகிரி செல்சியஸ். The average temperature for the last 16 days of the same month is 26 டிகிரி செல்சியஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுவே அந்த லாஸ்ட்டு 16 நாள் வந்து 26 டிகிரி செல்சியஸ்னு சொல்லியிருக்காங்க. if the average temperature of the entire month is 24, அதாவது இந்த 31 நாளைக்கும் எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்திருக்கு? 24 இருந்திருக்கு. ஓகேவா? இப்போது என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஆன் த 16th டே? இப்போது பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 32 வருதா? நம்ம ஆனால் ஆக்சுவல் மந்த் வந்து 31 டேஸ் தான். அப்போது இந்த 16th டே 2 வாட்டி ஆட் ஆகிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு 16லேயும் அந்த 16th டே இருக்கும், 1 to 16, அப்புறம் 31. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 22வும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 26ம் என்ன ஆகிருக்கு? ஆவரேஜ் ஆகிருக்கு. அப்போ இந்த 16th டே இதுலேயும் ஆட் ஆகிருக்கு, இதுலேயும் ஆட் ஆகிருக்கு. அதுதான் என்னென்னு கேட்குறாங்க. இந்த 16th டேவோட டெம்பரேச்சர் என்னென்னு கேட்குறாங்க. கரெக்டாக? இப்போது அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஈஸியாக டீவியேஷன் மெத்தட்னு இருக்குது. ஓகேவா? அந்த டீவியேஷன் மெத்தட் படி என்னென்னா, ஆக்சுவல் ஹோல் மந்த்துக்கான ஆவரேஜ் எழுதிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டீவியேட் ஆகிற நம்பர், அதாவது டீவியேஷன் நம்பர் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் 31. இதை கண்டுபிடிச்சி இந்த டியை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா, டீவியேட் ஆகிற நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா
நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இந்த டீவியேஷன் எதுலேருந்து பார்க்கணுன்னா இந்த டோட்டல் மந்த்துக்கான ஆவரேஜ்லேருந்து பார்க்கணும். டோட்டல் மந்த்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு 16 டேஸ் எவ்வளோ டிவியேட் ஆகிருக்கு, -2 டிவியேட் ஆகிருக்கா. இன்ட்டு 16 பண்ணால் என்ன வரும், நம்மளுக்கு வந்து -32 வருமா, கரெக்டாக. இப்போது இந்த நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 16 டேஸ் வந்து எவ்வளோ டிவியேட் ஆகிருக்கு, +2 வந்து டிவியேட் ஆகிருக்கா. இன்ட்டு 16 பண்ணால் என்ன வரும், நம்மளுக்கு வந்து +32 வருமா. அப்போ என்ன ஆகுது, -32 +32 என்ன ஆகிடுது, டோட்டல் டீவியேஷன் டோட்டலாக கேன்சல் ஆகி 0ன்னு வந்துடுது. அப்போ இந்த D = 0ன்னு ஆகிடுச்சுன்னா 24 ± 0ன்னு வந்துருச்சுன்னா இந்த டேர்ம் மொத்தம் 0 ஆகிடும். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் என்னது, 24 தான். எப்போவுமே இந்த மாதிரி 0ன்னு வராது, சம் வேல்யூ வரும். ஓகே, இந்த சம் பொறுத்தவரையும் அது 0ன்னு வந்ததால் இந்த டோட்டல் வேல்யூமே நம்மளுக்கு கேன்சல் அவுட் ஆகி நம்மளுக்கான ஆன்சர், அதாவது அந்த 60th டேவோட டெம்பரேச்சர் என்ன வந்திருக்கு, டெம்பரேச்சர் வந்து 24 டிகிரி செல்சியஸ் தான் நம்மளுக்கான ஆன்சர். 24 டிகிரி செல்சியஸ். ஓகே, டீவியேஷன் மெத்தடில் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இதை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி பண்ணுவோம், இந்த 31 × 24 பண்ணிப்போம். 31 × 24 எக்ஸ்ன்னு வச்சுப்போமா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 16 டேஸோட அதோட டேஸும் இன்ட்டு இது பண்ணி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒய்ன்னு வச்சுக்கிட்டு, அப்புறம் இந்த ரெண்டு நம்பரும் மல்டிப்ளை பண்ணி இசட்டுன்னு வச்சுட்டு, இது ரெண்டுத்த ஒய் ப்ளஸ் இசட் ஆட் பண்ணி -x பண்ணால் நம்மளுக்கு வந்து 16th டேவோட டெம்பரேச்சர் கிடச்சிரும். இப்படியும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி டீவியேஷன் மெத்தடில் பண்ணலாம். டீவியேஷன் மெத்தடில் பண்ணால் சம்மு இன்னும் ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். Pipe M&S can fill a tank in 25, 50 and 100 minutes respectively. Initially, pipe N and S are kept open for 10 minutes and then pipe N is shut while pipe M is opened. Pipe S is closed 15 minutes before the tank overflow. How much time in minutes will it take to fill a tank if the 3 pipes work in this pattern? இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, பைப்பு MNS அப்படின்னு மொத்தம் 3 பைப் இருக்குது. MNS அப்படின்னு 3 பைப் இருக்குது. இந்த 3 பைப்போட எஃபிஷியன்சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். M வந்து என்ன, 25 minutes, இது வந்து 50 minutes, இது வந்து 100 minutes எடுத்துக்குது. நம்மளுக்கு வந்து இதோட எல்சிஎம் என்னவாக இருக்கும், 100ஆக இருக்கும், கரெக்டாக. இப்போது இவங்களோட எஃபிஷியன்சி என்ன வரும், 100 / 25 என்ன வருது, 4 வருமா. இவரோட எஃபிஷியன்சி 100 / 50 2 வருமா. இவரோட எஃபிஷியன்சி 100 / 100 1. அப்போது இவங்களோட எஃபிஷியன்சிலாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். இனிஷியலி பைப் N and S are kept open for 10 minutes. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுல்லாக ஒரு லைன் எடுத்துப்போம், இதுதான் டியூரேஷன் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு பைப்பு N + S ரெண்டும் ஓடுதுன்னு சொல்கிறாங்க. தென் பைப் N is shut, ஓகேவா. பைப்பை N க்ளோஸ் பண்ணிவிட்டு M ஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்போது என்னாகும், M + S அது ஒரு எவ்வளோ நேரம் ஓடி இருக்கு, ஓகே அதை பற்றி பேசலை. அதை பற்றி பேசலை. தென் பைப் S is closed 15 minutes before the tank is overflow. இப்போது என்ன சொல்ல வராங்கன்னா, பைப் எஸ்ஸை எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா 15 நிமிஷத்துக்கு முன்னாடி, அந்த டேங்க்கு ஃபில் ஆகிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே பைப் எஸ்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, பைப் எம்மு மட்டும் 15 மினிட்ஸ் ஓடி இருக்குன்னு அர்த்தம். அதான அர்த்தம். ஏன்னா பைப் என்ன மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதை பற்றி அவங்க பேசவே இல்லை, பைப் எஸ்ஸை க்ளோஸ் பண்ணுறதை பற்றி மட்டும் தான் சொல்கிறாங்க. அப்போது இப்போ லாஸ்ட்டாக பைப் எம்மும் எஸ்ஸும் ஓடிட்டுருக்கு. 15 மினிட்ஸ் முன்னாடியே எஸ்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா 15 மினிட்ஸ் முன்னாடி எஸ்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா
அப்போ என்ன தான் ஓடிட்டுருக்கோம், வெறும் எம்மு மட்டும் 15 மினிட்ஸ்க்கு ஓடிட்டுருக்கோம். கரெக்டாக? அப்போ எம்மு மட்டும் 15 மினிட்ஸ்க்கு ஓடிட்டுருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஹவு மச் டைம் இன் மினிட்ஸ் வில் இட் டேக் டு ஃபில் த டேங்க் இஃப் த 3 pipes ஒர்க் இன் திஸ் பேட்டர்ன். இப்போது இது மொத்தமாக இந்த டேங்க்கை, இந்த 100 லிட்டர்ஸ்னு எடுத்துக்கலாம், 100 லிட்டர்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி இந்த 10 + 15 ஆல்ரெடி 25 மினிட்ஸ் நம்மளுக்கு கொஸ்டின்லேருந்தே நம்ம டிரைவ் பண்ணி எடுத்துட்டோம். இன்னும் எக்ஸ்ட்ரா இதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம M+S எவ்வளோ நேரம் ஓடுச்சுன்ற ஒரு கன்க்ளூஷன் நம்ம வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம எஃபிஷியன்சி தெரியும். எஃபிஷியன்சி அதாவது டோட்டல் ஒர்க்கு ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைமா, இதுதானே நம்மளுக்கான ஃபார்முலா. ஓகே, நம்மளுக்கு என்னன்னு தெரியும், டோட்டல் ஒர்க்கு. இப்போ நம்மளுக்கு வந்து டோட்டல் ஒர்க் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு, இப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும். இப்போது N&S சேர்ந்து மொத்தம் டைம் 10 மினிட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எஃபிஷியன்சி என்னது, N+S. N+S இவங்க 2 பேர் தானே N+S. அவங்க 2 பேரோட எஃபிஷியன்சி 2 பேரும் ஆட் பண்ணால் 3ன்னு வருதா, 3. அப்போது டோட்டல் ஒர்க் என்ன, 30 லிட்டர்ஸ். மொத்தமாக இருக்கிறது 100 லிட்டர்ஸ். N-ம் S-ம் சேர்ந்து 30 லிட்டர் வந்து இப்போது ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு M&S பற்றி நம்மளுக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மறுபடியும் எம்மு மட்டும் ஒரு 15 மினிட்ஸ் ஓடிச்சுல, அதுக்கு போகலாம். எம்மு மட்டும், எம்மோட எஃபிஷியன்சி என்ன, 4 இன்ட்டு 15 மினிட்ஸ் எம் மட்டும் தனியாக ஓடி இருக்கு. அப்போ எவ்வளோ ஓடி இருக்கணும், 4 × 15 என்ன வரும், 60 லிட்டர்ஸ். இப்போ இதை மட்டும் கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 90 லிட்டர்ஸ் ஆல்ரெடி இந்த N&Sம் எம்மும் மட்டும் சேர்ந்து 90 லிட்டர் முடிச்சிருப்பாங்க. அப்போ பேலன்ஸ் நம்மக்கிட்ட வெறும் 10 லிட்டர்ஸ் தான் இருக்குது. இந்த 10 லிட்டர்ஸை யார் ஃபில் பண்ணியிருப்பா, M+S தானே ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, டைம் தேவை. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம டைம் எப்படி இது பண்ணுறது, டைம் வேணும்னா அப்போ டைம் ஈக்குவல் டு இந்த எஃபிஷியன்சி கீழே வந்துடுமா, அப்போ என்ன வந்துடும், டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை எஃபிஷியன்சின்னு வந்துடுமா. கரெக்டாக? நம்மளுக்கான டோட்டல் ஒர்க் என்ன, இந்த 10 லிட்டர் இவங்க 2 பேர் தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. டிவைடட் பை எஃபிஷியன்சி யாரும் M+S 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. M+S 2 பேரும் சேர்த்தா 5. அப்போது டைம் ஈக்குவல் டு என்ன வரும், இது ஒரு 2 மினிட்ஸ். 5 வந்து 2ஆல் அடிச்சோன்னா 2 மினிட்ஸ் வந்துடும். அப்போ டைம் ஈக்குவல் டு 2 மினிட்ஸ். அப்போது M&S வந்து 2 நிமிஷம் ரன் ஆகிருக்கும். அப்போ இது டோட்டலாக என்ன வருது, இது டோட்டலாக 10 + 2 12, 12 + 15 27 மினிட்ஸ் ரன் ஆகிருக்கும். அதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா. இந்த கொஸ்டினில் ட்ரிக்கான விஷயம் என்னென்னா, எக்ஸாம் ஹாலில் இந்த பைப்பு எஸ்ஸு க்ளோஸ்டு பிஃபோர் 15 மினிட்ஸ் இந்த விஷயம் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னா, அதாவது எம்மு மட்டும் தனியாக 15 மினிட்ஸ் ரன் ஆகிருக்குன்ற விஷயம் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னா இந்த கொஸ்டினை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வருண் அண்ட் சந்தீப் ஸ்டார்டட் for a car race from the same point in the same direction at the same time on a circular track of length 1635 meter with a speed of 90 km per hour and 108 km per hour respectively. How much time will they meet again for the first time? இப்போது இது வந்து நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட். ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இது என்ன ஃபார்முலா, ரிலேட்டிவ் ஸ்பீடு இப்போ என்ன சொல்கிறாங்க, சேம் டைரெக்ஷனில் இருக்குது. ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து சேம் டைரெக்ஷனில் இருந்தால் என்னவாக இருக்கும், இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். கரெக்டாக? இந்த 2 ஸ்பீடோட டிஃப்ரென்ஸ் பார்ப்போமா. அப்போது ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வந்துடும், 90 108 - 90 வந்து 18 வருமா. டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 1635 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தேவை டைம், டைம் டீன்னு வச்சுக்கலாம்.
இது வந்து கிலோமீட்டர் பர் ஹவர், 18 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, டைம் ஈக்குவல் டு 1635 மீட்டர் டிவைடட் பை 18 கிலோமீட்டர் பர் ஹவரை நம்ம மீட்டர் பர் செகண்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? 5/18 போடுவோமா? கரெக்டாக? எப்படின்னா கிலோமீட்டர் பர் ஹவர் டிவைடட் பை ஹவர் எப்படி எழுதலாம்? மீட்டர் பர் செகண்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? மீட்டர் பர் செகண்ட் எப்படி? இப்போ கிலோமீட்டர் 1000 மீட்டர் தானே ஒரு கிலோமீட்டர். ஹவரை செகண்டாக கன்வெர்ட் பண்ணால் 60 × 16 போடலாமா? கரெக்டாக? இப்போது 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். இது வந்து 2s, அதாவது 5s வரும். 5s 2 5s 10. இது என்ன வரும்? 3s வருமா? 3s 6. அப்போ இங்கே என்ன வருது? பேலன்ஸ் இங்கே 5 இருக்குது, கீழே 6 3s 18 வருது. அப்போ என்ன ஆகிடும்? இது வந்து மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இந்த 18க்கு 18 கேன்சல் ஆகிடும். இந்த 5 அடித்தோன்னா 3 1 இருக்குமா? அப்போ 2s என்ன வரும்? 2s 10. இங்கே 3 பேலன்ஸ் வரும் 7. அப்போ டைம் ஈக்குவல் டு 327 செகண்ட்ஸ். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். 327 செகண்ட்ஸ் கழித்து 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க. ஆன்சர் அதானே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ட்ரிக்னாமெட்ரி. செக் டீட்டாக்கும் டேன் டீட்டாக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? ஒரு ஃபார்முலா இருக்குது. செக் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு என்னது? 1. அப்போது செக் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 + டேன் ஸ்கொயர் டீட்டான்னு வருமா? இப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா செக் டீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + டேன் ஸ்கொயர் டீட்டான்னு வருமா? அப்போ இதான ஃபார்முலா. செக் டீட்டா ஈக்குவல் டு 1 + டேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + டேன் ஸ்கொயர் டீட்டா. நம்மளுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? டேனோட வேல்யூ 1/3ன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கேட்குறது செக்கோட வேல்யூ. செக் டீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1/3. அப்போ ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 1/9 வருமா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 9 10 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10/9 இருக்கும். செக் டீட்டா. இப்போ இது நம்ம இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா √10 / 3 வந்துடும். ஏன்னா 9 வந்து ரூட் எடுத்தோன்னா 3 வந்துடும். அப்போ செக் டீட்டா ஈக்குவல் டு என்ன வந்துடும்? √10/3. அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது வந்து அல்ஜீப்ராவும் ட்ரிக்னாமெட்ரியும் மிக்ஸ் ஆன ஒரு கொஸ்டின். அல்ஜீப்ராவில் ஒரு ஃபார்முலா இருக்குது. a³ - b³ ஃபார்முலா என்னென்னா a - b × a² + b² + ab. இந்த ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். a - b தி ஹோல் க்யூப்க்கான ஃபார்முலா என்னது? a³ - b³ - 3ab × a - b. இதெல்லாம் நம்மளுக்கான ஃபார்முலா. இப்போது நம்மளுக்கு தேவை a - b. கரெக்டாக? நம்மளுக்கு தேவை இந்த a - b. இந்த a - b மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மிச்சம் இந்த டேர்ம் இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம். a - b தி ஹோல் க்யூபு ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்கிறது இங்கே ப்ளஸ் வந்துருமா? ப்ளஸ் 3ab × a - bன்னு இருக்குமா? ஈக்குவல் டு என்ன வந்துடும்? a³ - b³ வந்துடும். இப்போது நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம்லேயும் நம்மளுக்கு a - b காமனாக இருக்குது. இந்த a - b நம்ம காமனாக வெளியே எடுத்தோன்னா என்ன வந்துடும்? இந்த இடத்துல அப்போது a - b தி ஹோல் ஸ்கொயர் இருக்குமா? a - b தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3abன்னு இருக்கும். ஏன்னா இந்த a - b வெளியே போயிடுச்சு. அப்போது இங்கே வெறும் 3ab மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த a - bயை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? a - b இன்ட்டு இப்போ a - b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a²
ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்குமா. அப்போ இங்கே இருக்க ப்ளஸ் 3abயும் இருக்கும். அப்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் இருக்கிறது என்ன, a minus b equals to a square plus b square ப்ளஸ் 3 minus 2 என்ன வரும், ப்ளஸ் abன்னு இருக்கும். இதுதான் இந்த ஃபார்முலா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக எழுதியிருக்கோம். ஓகே, இப்போது இங்கே நம்ம நல்லா பார்த்தோன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இது ஈக்குவல் டு என்னென்னு வந்துடும், a cube மைனஸ் b cube தானே. இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் ab. இந்த a மைனஸ் b கீழே வந்துருச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், a மைனஸ் b a cube மைனஸ் b cube டிவைடட் பை a மைனஸ் bன்னு இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை டேரெக்டாக அங்கே எழுதிடலாம். டேரெக்டாக எழுதணும்னா என்ன வரும், sin a மைனஸ் cos a இன்ட்டு sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a ப்ளஸ் sin a cos a வச்சுக்கலாமா, sin a cos a அப்படின்னு இருக்குது. ஓகேவா, டிவைடட் பை sin a cos a இருக்குது. இப்போ இந்த sin a cos a இந்த sin a கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள், sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a என்ன வரும், 1 ப்ளஸ் sin a cos a. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Point P and S are on the same side of a line segment QR. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லைன் QR அப்படின்னு ஒன்று இருக்குது, லைன் QRன்னு இருக்குது. அந்த லைன் செக்மெண்ட் ஆன் த சேம் சைட், ஏதோ ஒரு சைடுக்கு மேலே லைன் செக்மெண்ட் PS அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம். PS அப்படின்னு இங்கே ஒரு PSன்னு இருக்குது. ஓகே, இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, PQR, அதாவது இந்த PQR என்னவா இருக்குது, ஆங்கிள் 90 டிகிரி இருக்குது. அப்போது லைன் எப்படி வரும், லைன் வந்து இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக வரும். கரெக்டாக, ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஆங்கிள் PQR தானே சொல்கிறாங்க. PQR என்னது, 90 டிகிரின்னு சொல்கிறாங்க. அண்டு SRQ, அதாவது இந்த ஆங்கிளும் எப்படி இருக்கான், 90 டிகிரின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஒரு ரெக்டாங்கிளே வரைஞ்சிடலாம். ரெக்டாங்கிள் வரைஞ்சிருவோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இது வந்து QR, இது வந்து Q, இது வந்து R, இது வந்து P, இது வந்து S. கரெக்டாக, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா PQR ஈக்குவல் டு 90 டிகிரி. இங்கே PQR ஈக்குவல் டு என்னது, 90 டிகிரி. அதுக்கப்புறம் SRQ, இந்த SRQ வந்து 90 டிகிரின்னு சொல்கிறாங்களா, SRQ வந்து 90 டிகிரி. இப்போது இதுக்குள்ள ரிலேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போது இந்த ரெண்டு டயகனலையும் நம்ம வந்து மீட் பண்ண வைக்கலாம். இப்போ இந்த ரெண்டு டயகனலும் மீட் ஆச்சுன்னா, இப்போது இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, இது ஒரு ட்ரையாங்கிள் வந்து PQR, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ பாருங்கள், இது ரெண்டு டயகனலும் மீட் பண்ணால் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா. RQS, இப்படி ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிள், மொத்தம் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா,
இப்போ என்ன சொல்கிறாங்க, பிக்யூ ஈக்குவல் டு எஸ்ஆர்னு சொல்கிறாங்க. இந்த பிக்யூ ஈக்குவல் டு எஸ்ஆர்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கியூஆர் ஆட்டோமேட்டிக்காக இந்த கியூஆர் ஈக்குவல் டு இந்த கியூஆர் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, இப்போது இது ரெண்டு படி எந்த கான்க்ரூவன்ட் தியரி வந்து ஃபாலோ பண்ணுதுன்னா பாருங்கள், எஸ்ஏஎஸ் இருக்கா, எஸ்ஏஎஸ் இங்கே இருக்குது. அதாவது இந்த சைடும் இந்த சைடும், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும், அதுக்கப்புறம் இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கா. அப்போது எஸ்ஏஎஸ் கான்க்ரூவன்சி படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. இங்கே ஒரு எஸ்ஏஎஸ் இருக்குது, இங்கே ஒரு எஸ்ஏஎஸ் இருக்குது. இது ரெண்டுத்தில் எந்த ஆப்ஷன், பிக்யூ எஸ்கியூன்னு வருதா. இந்த பிக்யூவும் இந்த எஸ்கியூவும் ஈக்குவல் கிடையாது. நம்மளுக்கு இந்த பிக்யூவும் இந்த எஸ்ஆரும் தானே ஈக்குவல். அப்போ பாருங்கள், இந்த பிக்யூவும் இந்த எஸ்ஆரும் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு இந்த கியூஆரும் இந்த ஆர்கியூவும் ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள், இந்த கியூஆரும் இந்த ஆர்கியூவும் ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆர்பியும் இந்த கியூஎஸும் ஈக்குவலாக இருக்கும். ஆர்பி கியூஎஸ் தெரியுதுங்களா. அப்போது எஸ்ஏஎஸ் ப்ராப்பர்ட்டி படி இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போது அதுக்கு நம்மளுக்கான ஆன்சர் இது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Let C be the circle with center O and P is the external point to C. Let PA and P be two tangent to C with A and B being the point of tangent C respectively. If P and PB are inclined to each other at angle of 60, then the find POP. Okay, இப்போ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகே, சென்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்க, சென்டர் வந்து O. இப்போ ஒரு லைனு, இங்கே ஒரு பாயிண்ட்டு Pன்னு ஒரு பாயிண்ட், எக்ஸ்டர்னலில் பாயிண்ட் Pன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட் P இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது மார்க் பண்ணிடலாம். இது வந்து பாயிண்ட்டு P, இது வந்து A, இது வந்து B. இந்த ரெண்டு ஆங்கிளும் இன்க்ளைன் ஆகிற ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்களா. ஃபைண்டு என்ன சொல்லியிருக்காங்க, P O ஏன்னு சொல்லியிருக்காங்க, POA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சென்டர் வந்து இங்கே வச்சுக்கலாம். இதுதான் சென்டர், சென்டர் O. ஓகேவா. இப்போது இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சென்டர்லேருந்து ஒரு லைனு டேஞ்சண்ட்டை எப்போவுமே 90 டிகிரியில் தான் மீட் பண்ணும். இது வந்து ஒரு ரூல். ஓகேங்களா, 90 டிகிரியில் தான் இது பண்ணும். நெக்ஸ்ட்டு சென்டர்லேருந்து அவுட்டரில் வர ரெண்டு டேஞ்சண்ட்டை மீட் பண்ணுற பாயிண்ட்டை எப்போவுமே இது என்ன பண்ணுன்னா பைசெக்ட் பண்ணும். இது ஒரு ரூல். ஓகேங்களா, இது வந்து 30னா இதுவும் 30ஆக இருக்கும். 30 + 30 60. அப்போது ஒரு ட்ரையாங்கிளோட மொத்தம் ஆங்கிளும் சேர்த்தா என்ன வரணும், 180 வரணுமா. 90 + 30, அப்போ இந்த இடம் என்னவாக தான் இருக்கணும், 60ஆக இருக்கும். அப்போ தான் 90 + 60 + 30 என்ன வரும், 180 வரும். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னது 60. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த சைடுமே சேம், இதுவும் 60 டிகிரியாக இருக்கும், இதுவும் 90 டிகிரியாக தான் இருக்கும். அப்போது இந்த ரெண்டு சைடுமே என்னது, ஏஏஏ கான்க்ரூவன்சி ஃபாலோ பண்ணும். அதாவது இந்த ட்ரையாங்கிளும் கான்க்ரூவண்ட்டாக இருக்கும். எந்த படினா
ட்ரிபிள் ஏ, அதாவது 3 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A right angle isosceles triangle has an area of 50 square unit. Its hypotenuse is, இப்போது ஹைப்போட்டனஸ் கேட்குறாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லாம் என்னது, இப்படி இருக்குமா? அதுவும் ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ரேஷியோ எப்படி இருக்கும்? இது 1:1:√2 அப்படின்னு இருக்கும். கரெக்டாக? இதுதான் ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ரேஷியோ, சைடு ரேஷியோ இப்படி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக ஏரியா ஆஃப் 50 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போது இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸு √2x. கரெக்டாக? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது? ஆஃப் இன்ட்டு பேஸ், இது வந்து ஒரு பேஸ் இன்ட்டு இது ஹைட். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னென்னு கொடுத்துருக்காங்க? 15 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 2 இங்கே போச்சுன்னா 100. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன? அப்போது ஸ்கொயர் ரூட் பண்ணால் 10ன்னு வருமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஹைப்போட்டனஸ் தான் இது. அப்போ ஹைப்போட்டனஸ் கேட்குறாங்க. ஹைப்போட்டனஸ் என்னது? √2 10. அப்போது 10√2 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Angle of a triangle are such that one is average of other two, then the angles are. இப்போ பையோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? பையோட வேல்யூ ஈக்குவல் டு 180 டிகிரின்னு தெரியுமா? 180. அப்போது 180/6 என்ன வரும்? இது வந்து π/6 வந்து 30 டிகிரி, π/2 வந்து 90 டிகிரி, π/3 வந்து 60 டிகிரி. ஓகேங்களா? இப்போ அதுபடி பார்த்தோன்னா, இப்போது இந்த ஆப்ஷன் பாருங்கள். π/6ன்றது 30 டிகிரி, π/3ன்றது வந்து 60 டிகிரி, π/2ன்றது 90 டிகிரி. இப்போ என்ன சொல்கிறாங்க? 2 ஆங்கிள் ஆவரேஜ் பண்ணால் செகண்ட் ஆங்கிள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன் இஸ் ஆவரேஜ் ஆஃப் அதர் 2. இப்போது இது ரெண்டுத்தை நம்ம பார்ப்போம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி /2 பண்ணால் என்ன வரும்? 90 + 30 120. 120 / 2 என்ன வரும்? 60. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் இது தான். கரெக்டாக? ரெண்டுத்தை ஆட் பண்ணி /2 பண்ணால் செகண்ட் ஆங்கிள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? அப்போது நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. நம்மளுக்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. ஆப்ஷன் 1 இல்லை, இதில் 1 கரெக்டாக. அப்போ இந்த 1 எங்கே இருக்குது? 4th ஆப்ஷனில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் சிலிண்டர் இஃப் த ரேடியஸ் ஆஃப் அ சிலிண்டர் இஸ் 8 அண்ட் ஹைட் இஸ் 14? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னது? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து πr²h. பையோட வேல்யூ 22/7 எடுத்து சொல்லியிருக்காங்களா? 22/7. ரேடியஸ் வந்து என்னது? 8ன்னு சொல்லியிருக்காங்களா? 8 8s என்னது? 64. ஹைட்டு வந்து 14. இப்போது இதை வந்து என்ன பண்ணலாம்? 2ஆல் கேன்சல் பண்ணலாம். யூனிட் டிஜிட் செக் பண்ணலாமா? 4 2s 8, 8 2s என்னது? 16. அப்போது 6ல் முடியும். 6ல் முடிகிறது 3 ஆப்ஷன் இருக்குது. அப்போது இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. 22 என்னது? 11ஓட மல்டிபிளா? இப்போ 11ஓட மல்டிபிள் செக் பண்ணலாம். 11ஓட மல்டிபிள் எப்படி செக் பண்ணுவோம்? சம் ஆஃப் என்னது? இந்த 2 சைடும் இந்த 2, அதாவது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணி அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 1 0வாக இருக்கும். இல்லை 11ஓட மல்டிபிளாக இருந்தால் அது வந்து 11ல் மல்டிப்ளை ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், 2 + 8. 2 + 8 என்னது? 10. டிஃப்ரென்ஸ் 6 + 6 என்னது? 12. இதோட டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 2. இது மல்டிபிள் ஆஃப் 2வும் இல்லை, அதாவது மல்டிபிள் ஆஃப் 11ம் இல்லை, ஈக்குவல் டு 0வும் இல்லை. அப்போ அது கண்டிப்பாக என்னவாக இருக்காது? 11ஓட மல்டிப்ளாக இருக்காது. இப்போ இந்த ஆப்ஷன் செக் பண்ணுவோம். 2 + 5 என்ன வருது? 2 + 5 7. டிஃப்ரென்ஸ் 4 + 6 என்ன வரும்? 4 + 6 10. டிஃப்ரென்ஸ் என்ன வருது? நம்மளுக்கு வந்து 3 வருது. இது மல்டிபிள் ஆஃப் 11ம் கிடையாது, ஈக்குவல் டு 0வும் இல்லை. அப்போது இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. இப்போ நம்மளுக்கான ஆன்சர் பேலன்ஸ் இருக்குது இது மட்டும் தான். இதுதான் நம்மளோட ஆன்சர். இதை நம்ம 11 டேபிள் செக் பண்ணுவோமா? 2 8 1 6. இதை பாருங்கள், 2 + 1 என்ன வரும்? 3. டிஃப்ரென்ஸ்
6 + 8 என்ன வரும்? 14 வருமா? 14. இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 11. அப்போது என்னது? மல்டிபிள் ஆஃப் 11. அப்போது இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேணால் லேட் ஆகலாம். கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து டக்குன்னு அதை முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, இதை நம்ம மல்டிப்ளை பண்ணாலுமே அந்த ஆன்சர் தான் வரும். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். From a circle with a radius of 15.75 cm, the sector with arc length 11 cm is cut out. Find the area of sector. இப்போது ஏரியா ஆஃப் செக்டர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஏரியா ஆஃப் செக்டர் என்னதுன்னா லென்த் இன்ட்டு ரேடியஸ் டிவைடட் பை 2. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் வந்து 15.75 இன்ட்டு ரேடியஸ் 11 டிவைடட் பை 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 11 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 0.5 15.75 வருமா? 5 12 2 1 பேலன்ஸ் 1 12 ஒரு 13க்கு 3 1 பேலன்ஸ் 6 7. ஓகே, 173.25 வரும். டிவைடட் பை 2ன்னு இருக்குமா? டிவைடட் பை 2 பண்ணால் என்ன வரும்? 8s are 16 1 பேலன்ஸ் இருக்கும். 6 are 12 பாயிண்ட் இங்கே ஒரு 1 மறுபடியும் 0.6ன்னு இருக்கும். 16.6ன்னு ஸ்டார்ட் ஆகிற ஒரே நம்பர் இது மட்டும்தான். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் இது தான். ஓகே, ஒரு கட் பண்ணிடலாம். அப்போது மறுபடியும் 2s are அப்புறம் பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 5. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். என்ன கேட்குறாங்க? The pie chart given below shows the expenditure of Aditya in percentage. Monthly income of Aditya is 54. Okay, how much does he spend on food? ஃபுட்டு வந்து அவர் எவ்வளோ? 23% வந்து ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறாரு. அவுட் ஆஃப் எவ்வளோ? 54,000. ஓகே, இப்போ 2 0க்கு 2 0 போயிடும். இந்த 54 பார்த்தீங்கன்னா 9ஓட மல்டிபிள். 9ஓட மல்டிபிள் செக் பண்ணிடலாமா? 3 + 2 5 5 + 4 9. அப்போது இது மல்டிப்ளை ஆக வாய்ப்பு இருக்குது. இது பார்த்துடலாம். என்ன வரும்? 1 + 3 4 4 + 2 8 8 + 2 10. அப்போ இது சான்ஸ் இல்லை. 2 2 4 4 8 இதுவும் சான்ஸ் இல்லை. இது கண்டிப்பாக ஆகும். 3 + 4 7 7 + 2 9. ஓகேவா? இப்போ நம்ம வந்து யூனிட் டிஜிட் செக் பண்ணிடலாம். 5 4s என்ன வரும்? சாரி, 4 3s are 12. அப்போ கண்டிப்பாக 2ல் தான் முடியணும். 2 அப்புறம் இந்த 0 வந்துடும். அப்போ 2 0 தான் முடியும். 2 0ன்னு முடிகிற ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். And the monthly wages of the 3 mess worker Rahul, Sunil and Vipin of a boys hotel for 3 months are given in the following table. Study the table carefully and answer the below question. In November, the wage of Sunil is what percentage of wage of Rahul? The wage of Sunil is what percentage of யார் கேட்டிருக்காங்க? ராகுல் கேட்டிருக்காங்க. ராகுல் வந்து 100 into 100. இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடும். இது வந்து 21 டைம்ஸ் 5 டேபிள் அடித்தா இது வந்து 23 டைம்ஸு. இப்போ என்ன வரும்? 2100 இங்கே வந்து 23ன்னு வருமா? 9s are பண்ணால் எவ்வளோ வரும்? 180 2s are 27. அப்போ என்ன வரும்? 207 வருமா? 207 வருமா? பேலன்ஸ் 3 0. 1s are 23 பேலன்ஸ் 7 இருக்கும். 91ல் இந்த ஒரே ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அப்போது இது மட்டும்தான் நம்மளுக்கான ஆன்சர் ஆகிருக்கும். ஒரு பாயிண்ட் வச்சு இங்கே பாயிண்ட் வச்சு நம்ம 0 ஆட் பண்ணி 3s are எவ்வளோ வரும்? 69 வருமா? 3s are 69 1 மறுபடியும் 0 0ன்னு போகும். மறுபடியும் இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The given bar graph shows that the number of students enrolled in an institution AB duration 5 years. Okay, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? What is the ratio of total student enrolled in
இன்ஸ்டியூட் பி என்னது ஆரஞ்சு கலர். இன் 2019 350, 2020 350 + 375, 350 + 375 அண்ட் 2022 எவ்வளோ வருது 200 வருதா 200. இப்போ இதை ஆட் பண்ண என்ன வருது 600 700 8 925 வருதா 925. இது ரெண்டு 600 700 6 8 9 925. ஓகே கரெக்ட். நெக்ஸ்ட்டு total student enrolled in Institute A. Institute ஏலேருந்து 2018 150, 2020 300, நெக்ஸ்ட்டு 2021 250 எவ்வளோ வருது 500 600 700 வருதா. இப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும் 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது வந்து 25 இன்ட்டு ஒரு 9 4s are 36 + 1 37. இது வந்து 7 4s are 28 இன்ட்டு 25 வரும். இப்போ இந்த 25 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் 37:28 இருக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, the given chart shows the production of a type of 2021. Study the given chart and answer the following question. Okay, if the total production in the year 2021 was something, then what is the central angle of sector representing the production of type D car in 2021? என்ன சொல்கிறாங்க டைப் டி என்ன கலரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. அப்போது இது வந்து 20%. இப்போது இது வந்து டிகிரியில் கேட்டிருக்காங்க, அதாவது எங்கள் பர்சன்டேஜில் கொடுத்துருக்கத டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 360 டிகிரி தானே ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள் வந்து என்னது ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள் வந்து 360 டிகிரியா. அந்த 360 தான் என்னது 100%. அப்போது நம்மளுக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டி வந்து 20% கொடுத்துருக்காங்க. இந்த 20% எத்தனை டிகிரி தானே நம்மளுக்கான கொஸ்டின்னு. கரெக்டாக. இப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த எக்ஸ் இங்கே வந்துருமா, இந்த எக்ஸ் இங்கே வந்துருச்சுன்னா எக்ஸு ஈக்குவல் டு இது 360 × 20 வரும். 360 × 20, இந்த 20 இங்கே போயிடும், இந்த 100 கீழே வந்துடும். இப்போது இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 36 × 2 என்ன வரும் 72 டிகிரி. இதுதான் சென்ட்ரல் ஆங்கிள் 72 டிகிரி. ஓகே ஃபைனல் சம் முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு வந்து டே 1 லாஸ்ட்டு ஷிஃப்ட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ.